நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமத்தோட ஸ்டைலுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது இப்போ மட்டன் கோலா பண்ணுறோன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில எல்லாம் மட்டன் கொத்துக்கறி போட்டு எப்படி பண்ணுவாங்க, பொட்டுக்கடலை மாவு போட்டு சிம்பிளாக இருக்கும். அதில் வந்து பிரெட் டம்ஸ் போடுறது, எக் கோட்டிங் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்காது. ஸோ ஒரு சிம்பிள் ரெசிபி தான். அப்புறம் நல்லெண்ணெயில் சமைப்போம். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் அந்த வாங்குற மீட் இருக்கு இல்லைங்களா, அதோடைய குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஆடு வாங்குறோம் மட்டனுக்குன்னா அது வந்து ஒரு 10லேருந்து 11 கிலோ தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மீட் வந்து டெண்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் மோஸ்ட்லி அந்த வில்லேஜ் ஸ்டைலில் பிச்சு போட்ட கோழி, பள்ளிப்பாளையம் சிக்கன், ஆட்டி வைக்கிற குழம்பு, ஸோ இந்த மாதிரியான ரெசிபி வந்து எங்களோட ரொம்ப ஃபேமஸ். இது போக ஆந்திராவோட ஸ்பெஷல்னு ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் வந்து நாங்கள் மெனுவில் வச்சுருக்கோம். கோங்குரா சிக்கன், கோங்குரா மட்டன், அப்புறம் கேரளாலேருந்து ஃபிஷ் பொழிச்சது, செட்டிநாடுலேருந்து உப்புக்கறி, அதுக்கப்புறம் வந்து நார்த்திலிருந்து டிக்காஸ், கெபாப்ஸ். ஸோ அந்தந்த ஊருடைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸை வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அந்தந்த ஷெஃப் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ எதனால வந்து எங்களோட எல்லா டிஷ்ஷுமே சொல்லுவாங்க எல்லாரும், இப்போது ஒரு 50 ஐட்டம் சாப்பிட்டோன்னா 50 ஐட்டம் பெஸ்ட்டாக இருக்குது, எப்படி நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. காரணம் என்னன்னா அதோடைய ப்ரொஃபஷனல் ஷெஃப்ஸ் தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு அடப்பிரதமன் சாப்பிட்றீங்கன்னா அந்த அடப்பிரதமன் பண்ணுற ஷெஃப் ஃப்ரம் கேரளா. அந்த அடையை வந்து அவரே வந்து எழுதி, அந்த உருளி இருக்கும், அதுக்குன்னு அந்த செம்பில் உருளி இருக்கும். அந்த அடை பண்ணுறதுக்குன்னு மண்ணு செம்பு மிக்ஸ் பண்ணி ஒரு உருளி பண்ணுவாங்க. அதில் பண்ணிங்கன்னா தான் அந்த கலர் வரும். ஸோ அந்தந்த ஆத்தென்டிக் ப்ராசஸஸ் தான் நாங்கள் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து எங்களால் அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது.